என்ன சார் போலாமா? ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். நான் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. நீ ஒன்னும் அண்ணன் மாதிரி இல்ல, அதனாலதான் வண்டி நிறுத்தி பேசுறேன். நிர்மலா விஷயமா பேசணும். பேசலாமே. நிர்மலா பத்தியும் பேசலாம், மார்க்கெட்ல வெண்டைக்காய் எவ்வளவு ரேட்டு போகுதுன்னு பத்தியும் பேசலாம். சார் நிர்மலா உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றா சார். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா க்ளோஸா பழகிட்டு இருக்கீங்கன்றது தெரியும். அது மட்டும் இல்ல, நானே உங்க ரெண்டு பேரையும் ரெஸ்டாரண்ட்ல பார்த்திருக்கேன் இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் ஊரை குட்டி சத்தம் போட்டு சொல்றதுக்கும் ரெடி. நானும் உன் தங்கச்சி நிர்மலாவும் ஜோடி சேர்ந்து ஊரை சுத்தணும், உண்மைதான். அப்புறம் சார் நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமாப்படுதா? அவ்வளவு தூரம் உங்களை லவ் பண்ற அவளை நீங்க ஒதுக்குறது துரோகம் சார். நீங்க படிச்சவங்க, நல்ல குடும்பத்துல இருந்து வரீங்க, நீங்களாம் இப்படி பண்ணலாமா சார்? ஏன்பா பண்ணக்கூடாது? அரை ட்ரௌசர் போட்ட காலத்திலே எங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தா மாணிக்கம், எங்க வீட்டு சோத்தை சாப்பிட்டு எங்க அப்பா கிட்டே தொழிலை கத்துக்கிட்டு எங்க அப்பாவுக்கே துரோகம் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், வீடு தேடி வந்து தகராறு பண்ணலாம். இதெல்லாம் துரோகம் இல்ல, தப்பு இல்ல. ஆனா நான் பண்ணது மட்டும் தப்பு சார். அது வேற இது வேற சார். உங்களுக்கு என் அண்ணன் மாணிக்கத்தோட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்க அவர்கிட்ட வச்சுக்கோங்க. அனாவசியமா நிர்மலாவை தண்டிக்கிறது எந்த வகையில சார் நியாயம்? ஏய், நியாய அநியாயத்தை பத்தி பேசுறதுக்கு மாணிக்க வீட்டுல யாருக்குமே தகுதி கிடையாது. தப்பு சார், ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க. வேண்டாம். ஏய், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? நான் தான் தப்பு பண்ணேன், இப்ப என்ன பண்ணுன்ற? ஏற்கனவே உன் அண்ணனும் அம்மா வந்து எல்லாத்தையும் பேசிட்டு சாவிட்டு போயிட்டாங்க. இப்ப நீ வேற வந்து பேசுறியா? என்னடா இது? தவணை முறையில வந்து நியாயம் கேக்குறீங்க. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு தானே நீயும் சொல்ல போற? உங்க குடும்பத்துல எல்லாரும் இப்படி காதலுக்கு மரியாதை தர்றீங்களே, எதுக்காக? நான் பணக்காரன் தானே. இதுவே ஒரு அண்ணக்காவடி பயல உன் தங்கச்சி லவ் பண்ணிருந்தா அந்த காதல் நீங்க ஒத்துக்குவீங்களா? பசையுள்ள இடம் தானே ஒட்ட பாக்குறீங்க. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு ரமேஷ். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க கிட்ட சம்பந்தம் பேசுற அளவுக்கு உங்ககிட்ட என்னடா இருக்கு? வசதி இருக்கா? அந்தஸ்து இருக்கா? ஊர்ல சொல்லிக்கிற மாதிரி பேர் இருக்கா? இல்ல எனக்கு ஈக்குவலான பர்சனாலிட்டி உன் தங்கச்சிக்கு இருக்கா? உங்ககிட்ட என்னடா இருக்கு? செருப்பு இருக்கு. ஒண்ணு விட மாட்டேன்டா. வரடா. Hey!